hello everyone, welcome back to our channel. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு அகைன் வந்து ஃபுல்லி வந்துட்டு நம்ம என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா இதுவும் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூம் வச்சு அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, ரெஸ்யூமில் டவுட் இருந்துச்சுனாலும் நான் வந்து கீழே வந்து இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே? ஸோ திஸ் ஜாப் வந்து என்ன அப்படின்னா அசென்ச்சர்லேருந்து தான், அதாவது நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து தான். ஸோ இங்கே வந்து இந்த கம்பெனி வந்து பெரிய எம்என்சி கம்பெனி, நிறைய பேருக்கு இங்கே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பட் நல்ல ப்ராஜெக்ட் கிடச்சிச்சின்னா வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து நமக்கு ஜாலியாக இருக்கும். சரியா? இந்த ஜாப் வந்து என்ன ஜாப் டைட்டில் அப்படின்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே, இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபுல் டைமான ஜாப். எந்தெந்த லொக்கேஷன்லனா பெங்களூர், கோயம்புத்தூர், சென்னை, குருகிராம், ஹைதராபாத், அகமதாபாத், கொல்கத்தா, பூனே, இந்தூர், ஜெய்ப்பூர், மும்பை, புவனேஸ்வர், நாக்பூர், இது எல்லா இடத்துலையும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வேகன்சிஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ். அதில் வந்து எந்த லொக்கேஷன் இருக்கும் அது போட்டுக்கோங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு போகிறதே கிடச்சிரும், இல்லைனா கிடைக்காததுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் எங்கே வந்து அதிகமாக இருக்கும் அங்கே வந்து போட்டுருவாங்க. சரியா? ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம கொடுக்குற செலக்ட் பண்ணுற 3 சாய்ஸில் இருந்தால் லொக்கேஷன் கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா, இது வந்து லெவல் 12, அதாவது கெரியர் லெவலில் வந்து 13, ஸ்டார்டிங் ஃப்ரம் 13லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து லெவல் 12 அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. சரியா? ஸோ நீங்கள் வந்து அப் டு 2025 பாஸ்ட் அவுட்டாக இருந்தால் நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள். அது வரைக்கும் வந்து எதுலேருந்து அப்படின்னா எதுலேருந்துன்னு எதுவும் மென்ஷன் பண்ணலாம். 2025 பாஸ்ட் அவுட் வரைக்கும் இருக்கவங்க எல்லாமே வந்து இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மற்ற ரோலோட என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு வந்து இதில் ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே வந்து ரோல் ஓவர்வியூ இருக்கு இல்லையா, அதில் வந்து இது பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து என்ன அப்படின்னா December 19, 2025, 11:55 PM. இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட் அவுட் டில் 2025 வரைக்கும் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ, பிடெக், எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, அதாவது சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி, எம்சிஏ, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபுல் டைமான எஜுகேஷன் இருக்குல்ல, ஒன்லி ஃபுல் டைம் எஜுகேஷனாக பிஇ, பிடெக் பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள். சரியா? ஸோ கேண்டிடேட் ஷுட் ஹேவ் மோர் தென் 23 months ஆஃப் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, 1 year எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து 23 months வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓகே எலிஜிபிள். அதுக்கு மேலே வந்து கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் பேக்லாக்ஸ், அதாவது செமஸ்டர் அரியர்லாம் எல்லாமே கிளியர் பண்ணி ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்போர்டிங்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும், அதாவது இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, இது வந்து நீங்கள் ஆன்போர்ட் ஆன் பண்ணுவீங்கள்ல, அன்றைக்கி வந்து செக் பண்ணுவாங்க, ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு அரியர்ஸும் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறமா ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸில் வந்து லாஸ்ட் 3 months வந்து இது பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அப்ளை பண்ணி நீங்கள் எதுக்காவது செலக்ட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா 3 months கழித்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசாக வேறு ஏதாவது அசென்ச்சரில் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ வந்து லாஸ்ட் 3 months எதுக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு வந்து இது வந்து போகும். ஓகே, ஸோ எல்லாமே படித்து பார்த்துட்டு ப்ராசஸ் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும், அதாவது ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். செகண்ட் வந்து மாக் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 20 minutes வந்து நடக்கும். அதுக்கப்புறமா வந்து பிஹேவியரல் ரவுண்டுன்னு ஒன்று வைப்பாங்க. சரியா? அது வந்து 40 minutes. அதுக்கப்புறமா வந்துட்டு டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் வந்து அதாவது ஒரு 45 minutes. அதுக்கப்புறம் கோடிங் அசஸ்மெண்ட் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு கம்யூனிகேஷன் லாஸ்ட்டாக இதெல்லாம் வந்து ஒரே இதில் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 week கழிச்சு கம்யூனிகேஷன் ரவுண்ட் வைப்பாங்க. சரியா? இந்த ரவுண்ட்ஸ்லாம் பற்றி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா, அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அன்ஸ்டாப்போட லிங்க் வந்து கீழே தரேன், அது மூலிமா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து என் கூட வந்து ஒரு செஷன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து என்ன ரவுண்ட் அப்படின்னா இன்டர்வியூ ரவுண்ட். அதில் வந்து பேசிக்காக வந்து பேசிக் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் உங்களை பற்றி வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை நான் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு இதான் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. சரியா?
ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு இவங்களே கொடுத்துருப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஐடி கார்டு, மோஸ்ட்டாக வந்து பேன் கார்டு கொடுத்துக்கோங்க. இதில் எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸாம்ஸ்க்கும் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரிஜினல் பேன் கார்டு கேட்பாங்க. ஸோ கலர் பேன் எடுத்து லேமினேஷன் போட்டுச்சிருந்தா அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வந்து குட் பேன் ஃபிசிக்கல் பேன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சரியா. ஸோ ஐஎம் நாட் அ ரோபோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் பேன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ வந்துட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப்போட கன்சென்ட், அதாவது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் வரும். ஸோ இதை கொடுத்து எஸ்ஐ கன்சென்ட் கொடுத்துட்டு அவங்களோட மற்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம் சரியா. அவ்வளோதான். இப்படி தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இங்கெல்லாம் ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுற இடத்துல கொடுத்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.